ஹலோ, வெல்கம் டு தி வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கலர் எப்படி யூஸ் பண்ணலாம், கிரிட் எப்படி யூஸ் பண்ணலாம், ப்ளக்கின் எப்படி யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போடுற இமேஜ் எப்படி வந்து கோடுக்கு எடுத்துகிட்டு வரலாம், அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கலர் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இது வந்து நம்ம முன்னாடி பண்ண வீடியோவில் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஆக்ஷன் போய்க்கிறேன். ஓகேவா? அதில் ஸ்டார்க் இருக்கா, ஸ்டார்க் போய்க்கலாம். ஓகேவா? இதில் ஒரு லேஅவுட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு இதில் கான்ட்ராக்ட்ஸ் போயிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டு, ஓகேவா, நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுற கலர் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். ஓகே, இதுவே வந்து நான் வந்து புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு இதை போட்டுட்டு இது மேலே ஓகே சும்மா ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஹைன் போட்டு கலர் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் போயிட்டு திரும்ப ஸ்டார்க்கு போகிறேன். ஓகேவா? ஸ்டார்க் போயிட்டு பார்த்தீங்களா 1.18 இப்படி நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்களே ஓனாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஓகேவா, ஃபாண்ட் சைஸ் எபோவ் 11px எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதுக்கு போய்க்கலாம். இதுக்கு போயிட்டு பார்த்தோம்னா ஃபாண்ட் சைஸ் பிலோ 12px, டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபைட். ஓகே, டெக்ஸ்ட்டும் அலைனாக இல்லை, அதே சமயம் ஃபாண்ட் சைஸும் வந்து 12pxக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா டச் டார்கெட்ஸ். ஓகேவா? அதாவது அதோட வித்து ஹைட்டு எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அது வந்து இதுக்கு ஓகே. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா விசன் சிமுலேட்டர். ஓகே, இது வந்து நம்ம அதில் ஏதாச்சும் கான்ட்ராக்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா அது எதாவது ப்ளர் பண்ணியிருக்கோம், அது கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறக்கு. ஓகேவா? ஓகே, இதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு டிசைன் பண்ணும்போதும் அது வந்து கலர் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கலாம். இன்னொன்று எக்ஸாம்பிள் போடுறேன். ஓகேவா? இந்த டைம் என்ன பண்ணலாம், பிங்க் கலர் கொடுத்துட்றேன். மேலே வந்து டெக்ஸ்ட்டு பிளாக் கொடுக்குறேன். ஓகே, பிளாக்கில் ஹலோ வந்து கொடுக்குறேன். இதுக்கு வந்து பார்க்கலாம். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் போகிறேன், ஸ்டார்க் போகிறேன், கான்ட்ராக்ட்ஸ் போகிறேன். ஓகேவா? 2.12 வெரி பேட். ஓகே, இதே என்ன பண்ணுறேன், ஸ்டார்க்கு எடுத்துகிட்டு வேறு கலர், அதாவது ஒயிட் போகிறேன். ஓகே, ஒயிட் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு சைஸ் ஓகே. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணி ஆக்ஷன் போயிட்டு ஸ்டார்க் போகிறேன். ஓகே, இதுவும் மேட்ச் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும்னா இன்னியும் டார்க்காக கொடுக்கணும். இன்னும் டார்க்காக போய்க்கிறேன். ஓகேவா? டார்க்காக போயிட்டேன். இப்போ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி ஆக்ஷன் போகிறேன், ஆக்ஷனில் ஸ்டார் கொடுக்குறேன்.
ஓகேவா? வந்துருச்சா? இப்போ ஒரு 3க்கு மேலே வந்தாலே அது ஓகே தான். அவ்வளோதான். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்துட்டோம், நம்ம வந்து கலர் எப்படி கொடுக்கலாம், டெக்ஸ்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ப்ளகின் போகலாம். அதில் வந்து நான் சொல்கிறது அப்படியே டைப் பண்ணுங்கள். கண்டென்ட் ரீல். ஓகேவா? ஓகே, இதில் எல்லாமே இருக்கும். இப்போ ஜஸ்ட் ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா வந்துருச்சா? ஓகே, வந்துருச்சா? சிம்பிளாக இருக்கா? இனிமே என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸ் இருக்கா, இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கலர் வேறு வச்சுக்கலாம். ஓகேவா? டெக்ஸ்ட்டில் இமெயில்னு கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் இங்கே போகிறேன், டெக்ஸ்ட் வந்து இது பண்ணுறேன், அப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? வந்துருச்சா? நீங்கள் டைப் பண்ணணுன்னே தேவையில்லை, அதுவே வந்துடும். இனி நீங்கள் என்ன பண்ணலாம், இதை உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். 41 இருக்கா? இப்போ இமெயிலாம் செமிபோல்டில் வைக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரெகுலர் இல்லை மீடியமில் வச்சுக்கலாம். 41 இருக்கா? ஒரு 16. ஓகேவா? சிம்பிளாக தான் சொல்லித்தரேன், பேசிக்லேருந்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐகான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் இருக்கா? இதில் டெஸ்க்டாப் 1 செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா, ஆக்ஷன் பட்டன் போய்க்கிறேன், ஆட்டோ HTML இதில் இது இருக்கா, தேர்டு, அதுக்குள்ளே போயிட்டு ரன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இதுக்கான கோடு வந்துடுச்சு. இதே நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா ஒரு சைட்டு ஃபுல்லாக எடுத்து கோட் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். ஓகேவா? இதை ஜஸ்ட்டு நம்ம இமேஜாக வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு HTML வேணுன்னா HTML பார்த்தீங்களா, கோட் வந்துருச்சா? HTML வந்துருச்சு, CSS வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, லேயர் கிரிட் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் அந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு UI UX டிசைனர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து UA வந்து ப்ரோக்ராமாக மாற்றுவாங்க. ஓகேவா? மாற்றணும்னா நம்ம அதுக்கு கண்டென்ட் வந்து ஒழுங்காக கொடுக்கணும். ஓகேவா? அதாவது கண்டெய்னர் ஃப்ளூயிட் கண்டெய்னருன்னு இருக்கும். கண்டெய்னர் ஃப்ளூயிட்னா இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே. இதே ஒரு கண்டெய்னர் அப்படின்னா இந்த பிங்க் கலரில் இருக்கா, இதுதான் வந்து கண்டெய்னர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு இன்னொரு ஃப்ரேம் போய்க்கிறேன். ஃப்ரேமில் டெஸ்க்டாப். ஓகே, இப்போ
என்ன பண்ணலான்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரைட்டில் லேஅவுட் கைடு, இதில் நம்ம வந்து டெஸ்க்டாப்புக்கு பண்ணுறோம். ஓகேவா? அதனால் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா காலமில் 12 கொடுக்கணும். 12. ஓகே, காலமில் 12. இனி என்ன பண்ணலான்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து ஆனால் வந்து இந்த கவுண்ட் வந்து 12 தான் கொடுக்கணும். ஓகேவா? டெஸ்க்டாப்னாலே கவுண்ட் வந்து 12 தான் கொடுக்கணும். உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். உள்ளே என்ன பண்ணலான்னா இப்போ மார்ஜின் வந்து நான் எவ்வளோ தரேன்னா ஒரு 80 தரேன். ஓகே, 80. நெக்ஸ்ட்டு வந்து கட்டர் எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 20 கொடுக்குறேன். ஓகே, வந்துடுச்சா? வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா கண்டெய்னர். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அலைன் பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் மிஸ் ஆகுது, அது எதுவுமே இருக்காது இதில். ஓகேவா? நம்ம ஈஸியாக அலைன் பண்ணணும்னா ஈஸியாக பண்ணிக்கலாம், எந்த ஒரு மிஸ்ஸும் ஆகாது. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாருக்கு பார்த்துருக்கோம். ஸ்டாருக்கு எதுக்குன்னா நம்ம கலர் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணுறக்கு. ஓகேவா? செகண்ட் வந்து என்ன பார்த்தோம்? ப்ளகின்ல வாங்க. செகண்ட் வந்து கண்டென்ட் ரீல். ஓகேவா? அது வந்து எதுக்குன்னா நம்ம இமெயில் எதாவது ஆட் பண்ணணும், ஃபோட்டோ எதாவது ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு 1 கிளிக்கில் உங்களுக்கு ஈஸியாக ஆட் ஆகிரும். ஜஸ்ட் ஏதாவது ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் ஆகிக்கும். ஓகேவா? தேர்ட் என்ன பார்த்தோம்? ஃபிக்மா டு கோட், அது எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கான டூல் தான் ஆட்டோ HTML. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்ன பார்த்தோம்? லேஅவுட் கிரிட். நீங்கள் வந்து ஒரு கரெக்டான உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக தான் டிசைன் பண்ணுறீங்களான்னு இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஃபுல் வீடியோ லேஅவுட் கிரிட்டை வச்சு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.